ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தொக்கு இல்லைன்னா பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஈஸியான முறையில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆனியன் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ இது வதங்கி வந்த பிறகு நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போது இதுவும் அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கி வர்றதுக்காக நல்லா இதை நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா தூளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 3 மீடியம் சைஸில் இருக்க பீர்க்கங்காவாக தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பீர்க்கங்காய் நல்லா எண்ணெயிலே வதக்கி வர மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரும். இப்போது இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போன பிறகு நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 to 5 டொமேட்டோஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த தக்காளி காய் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. நடுவில் எடுத்து நீங்கள் அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கூடவே நான் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு இன்னொரு வாட்டி நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீர்க்கங்காய் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியும் இந்த டைமில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அவ்வளோதான். இது நம்ம ஒரு சுட சுட சாதத்தோடையோ தோசையோட இல்லைன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.